நண்பா நம்ம பதிவு போட்டிருந்தோம் வீச்சு தூண்டி வச்சு 2வது நாள் பதிவு இது. அதாவது 2வது நாளில் 2வது பதிவு இது. ஏன்னா ஒரே நாளில் என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் நான் வந்து 2 பகுதியாக பிரித்து போட்டேன். சதாம் ப்ரோ வீச்சு வலையில் என்னெல்லாம் மீன் பிடிச்சிருக்காரு, எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சதாம் ப்ரோ இங்கிட்டு ஒரு குறுக்கு சால் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீச்சு வலை ஏற்றிட்டு வந்திருக்காரு. அதில் வீச்சு வலை போட்டுட்ருக்காரு. என்ன மீனியா பாறை மாதிரியே தெரியல. ஆமாம் பாறையை பிடிச்சாராப்பா அடையா. பார்த்தீங்களா இவ்வளோ தூண்டி போட்டுக்கிருந்தோம். அதுக்கப்புறம் வீச்சலில் மீன் பிடிக்க ஆரம்பிச்சார். இல்லை 2 பேர் வந்துருக்கு. ஏதாவது பாட்டுக்கிட்டு தூண்டியை போட்டு பிடிச்சிக்கிட்டே என்னப்பா நீங்கள் அப்படி. ஆனால் அது ஒரு ஃபீல் நண்பா. பீச்சில் போகிற போட்டு டப்புக்குன்னு அள்ளிட்டு வந்துடலாம். ஆனால் அது ஒரு வேறு ஃபீல். நம்ம தூண்டியில் என்ன சைஸ் பிடிச்சோமோ அதே தான் கையிலே மாட்டிட்டு போகிறோம். இதில் கிடக்கிற சாலையெல்லாம் அள்ளி உள்ளே போட்டு திருப்பி அப்படி வீசுவார். இப்படி தான் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இன்றைக்கி ஆள் இல்லாத காரணத்தினால நம்ம சதம்பரம் இப்படி இருக்கார். நம்ம செல்லை வச்சுட்டு அலையிறோம் பின்னாடியே. இல்லைன்னா ஒரு ஆள் இற போட, ஒரு ஆள் வீச்சுவில் போட. இது டைமிங் கரெக்டாக இருக்கும். அது ஒரு உள்ளே போடுவாரா, போட்டு அது அப்படியே இறங்கி தின்னுட்டுருக்கோம். அடுத்து வீச்சில் போட்டுருவார். எரிவார் பாரு தெரிஞ்சாரா. இந்த மட்டும் திருப்பி பிடிச்சிருக்காரப்பா. பாருங்க நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். காட்டல நாங்கள் அங்கே இறத்துண்டி போட்டு பிடிச்சோம்னா இவர் வீச்சோட போட்டு பிடிச்சிட்ருக்காரு. எங்களுக்கு அடி நின்றுட்டு இவர் இறைய போட்டு அவர் பக்கம் திசை திருப்பியிருக்காரு. அதனால தான் எங்களுக்கு அடிக்கலை. சரிதா ப்ரோ? இப்போ தான் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சோம். இல்லை அவர் தலை ஏதாவது வெயிட்டாக பிடிப்பார் நினச்சேன். கிளறு கூட கடிக்கல ப்ரோ. நேற்று எப்படி கடிச்சிது கிளறு? இன்னைக்கு கிளறு கூட கடிக்கல. போங்க அடுக்க கேளு ஓட் அரா காமா. பாருங்க தலை வந்து இற போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்களா? இறைய போட்டுட்ருக்காங்க. அவர் வீச்சோட போடுறதுக்கு ரெடியாக நிற்காரு. அந்த மீன் அதை தின்னுட்டுருக்கோம். டக்குன்னு அதுக்கு மேலே கவுத்து பானையை வச்சு கவுத்துற மாதிரி. அது அந்த எதிர் காற்று வலையை சேர்த்து இவரை இழுத்துட்டு போயிருக்குமே. பார்ப்போம். வலை வந்து லேசாக கையில் தட்டி நின்றுட்டு மீன் கிடக்கான்னு தெரியல. பார்ப்போம். கிடக்கப்பா மீன். கிடக்கு. க்ரஷ் பண்ணி போட்டான்னு வந்துட்டு தலை நீங்கள் க்ரஷ் பண்ணி போடுங்க. இதில் இன்னும் கொஞ்சமாக போடுங்க. நிப்பாட்டிவீங்க. ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இந்த க்ரஷ் பண்ணி இல்லை போடுங்க தலை. அப்படி நிப்பாட்டி நிற்கும். இதில் வாருங்க வீச்சோலையில் நொறுக்குறாரு. அறா சக்கண்ணா சைஸே வந்திருக்கப்போ கொஞ்சம் ப்ரோ. தூண்டியில் மாட்டுற சைஸ் கிடையாது ப்ரோ. ஆமாம் சைஸ் தான் நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த பெருசு மாட்டாதே அப்படின்னா ஓடிடுவான். அதுக்கு இன்ஜின் பவர் இருக்குல்லப்பா. ஆமாம் யமகா இன்ஜினு. சரி இதை அப்படியே போட்டு போனோன்னா டக்குன்னு கீழே இது தூக்கிட்டு போயிடும். கழுவு தூக்கிட்டு போயிடும் டப்புன்னு. இதால் அங்கே போட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோவோட லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 பகுதியாக இறக்கி விட்றேன். சரிங்களா? ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ. என்னால் அப்லோடு பண்ண முடியல. 4G செல்லு தான். அதில் டேட்டா பற்ற மாட்டேங்க. அதனால் 2 பகுதியாக இறக்கி விட்றேன். வீச்சு தூண்டி போட்டு மீன் பிடிக்கிற ஒரு பகுதியாகவும் சதாம் ப்ரோ வந்து வீச்சு வலை போட்டு மீன் பிடிக்கிறது ஒரு பகுதியாகவும் போட்டு விட்றேன். சரிங்களா? பாருங்கள் இற போட்டுக்கிட்டே தான் நின்றுருக்காங்க இவ்வளோ நேரம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரிங்களா?
இதில் மடி அலசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மடி அலசுறாங்களா, இதில் அலசும் போது அதில் மாங்கு போகும். இதை எரிஞ்சிட்டாரு போட்டு அந்த மடி அலசும் போது இந்த மாங்கு போகும்ல, அந்த மாங்குக்கு அப்படி மீன் வரும். அதைத்தான் நம்ம கேட்சப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. அது போக நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம தலை வந்து இறை வச்சு அதில் போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அந்த இறைக்கும் அந்த மீன்கள் அதில் வருது. அதை பார்த்திங்களா, அந்த இறை தான் நம்ம தூண்டிக்கு யூஸ் பண்ண இறையை தான். இதை 2 பகுதியாக இறக்குவேன் நண்பா, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா டைம் லென்த் அதிகமாக போயிருக்கும். வா என்ன ஒரு அடி கடக்கா. பாருங்க சின்ன சைஸ் பாரு. சரி, இதை இப்படி எங்கனக்குள்ளே எடுத்து அப்படியே போட்ட வேண்டியா, அவ்வளோதான் முடிஞ்சு. அவர் யாரைய போட்டார், யாரைய போட்ட உடனே மறுசாட்டு அம்பை பிடித்தவுடன் மறுமுகம். இறை போட்டவுடன் வலை போட்டு விடவும். சரி, இந்த ரவுண்டு என்ன நடக்கும் பார்ப்போம். சரிங்களா, இப்போ இறைய போட்ட மறு செகண்ட் போட்டால் மீன் வரும்னாரு. வந்துட்டப்பா, மேலே வரைக்கும் வந்துட்டு உள்ளே ஓடிட்டு வலைக்குள்ள கிடக்கும் எப்படியும். இவர் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. சாதாம் ப்ரோ வந்து வீச்சோலையில் ஸ்பெஷலிஸ்ட் தானே, நம்ம என்ன தான் இது பண்ணாலும் அவருக்கு ஈடாக முடியுமா? அதான் கிடக்காம பாருங்க, ஒரே ஒரு மீனை பிடிச்சிட்டாரு எப்படியோ பிளான் பண்ணி. என்னடா இது பிளானு? போன ரவுண்டு ஒரு மீன் தான் வந்துச்சு. அதான் தலை இறை எப்படி போடுறாருங்க, கொத்தா போடுங்கன்னா அவர் எண்ணி போடுறாரு போல. அது போயிடும். இந்த போட்டு போடு. இதுக்கு மேலே பேசணுன்னா நான் கவரோட தூக்கி தட்டிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு கதையாக இருக்குது. அடுத்து ஒரு ஏரியா இப்போ போட்டோமா 2 செகண்டு, இதே தான் ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கோம். இதை போட்டாரா, இந்த எதிர்காத்துக்கு எரியறது சிரமம். நான் பேசுகிறதே அநேகமாக கரகரம் தான் கேட்கும். வலை வாங்கவும் கூடாது, அந்த அலை உருட்டும் பெரட்டும், அதுக்கேற்ற மாதிரியே வாங்கணும். சும்மா மற்ற இடத்துல போட்டு இழுக்கிற மாதிரி இழுத்துறே முடியாது. இப்போ வருமா? வரலையா? செவிக்கல மாறா, தோத்துட்டோம். ஏய் பிடிச்சாரப்பா, போட்டேரே பிடிச்சாருல, அதே சாதனை தான். என்னையாட்டையா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு, அவர் விரிங்க எங்காரு, இவர் போடுங்க எங்காரு, என்னங்க பேசுறீங்க? வேற ஒன்றும் கிடையாது நண்பா, நீங்கள் நினைக்க மாதிரிலாம் கிடையாது. அவர் வந்து போடுங்கன்னு சொல்ல சாலையை போட சொல்லிட்டு இருக்காரு, அவர் விரிங்கன்னா வலையை விரிக்க சொல்லிட்டு இருக்காரு. அங்கே அப்படி அதாவது இப்படியும் பேசிட்டு நடப்போம். இதை நாங்கள் காட்டக்கூடாதுன்னு நினச்சோம், இன்றைக்கி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். போட்டாரா? அது இறை அங்கிட்டாம போய்கிட்டு இருக்கு, உள்ள விலங்க போய்கிட்டு இருக்கு. மீன் அந்த இறை அங்கிட்டு போயிட்டு. வாங்க சார், அடுத்தடுத்து மொக்கையா இருக்கு. 2 அரே கேலி. வாங்க சார், அடுத்தடுத்து மொக்கையா இருக்கு. வாயை திறந்தேன், என்னம்மா சொல்ற அப்படின்னு பிடிச்சார். போடுங்க. உங்களை பார்த்தா எனக்கு வேற என்னமோ ஞாபகம் இருக்கு. மாட்டு துணியை தூக்கி பார்த்தா மாதிரி. இப்ப யாரே கரையிலே போட்டு எறிகிறாங்க. ஏதோ பெரிய கம்மா மாதிரி இருக்கு. நம்மெல்லாம் இப்போதில் ஒரு நேரம் குளித்தோம், இப்போ குளிச்சா கசகசன் இருக்குது அப்படின்ட்டு நினைக்கும். பாருங்க, ஷாம்பு போட்டுலாம் அட்டியை கட்டி இல்லை. மீன் கிடக்கா போட்டு இங்கே மீன் வந்துட்டு, அதான் கரையில் தான் அடிக்கணும். கரையில் அடித்தா அப்படியே உள்ளே போகும்போது கரெக்டாக இருக்குது. தட்டிச்சின்னாரு. 1 பீஸ் தான்.
ஒரே சாம்பட்டி தான். எப்படி நுர வருது முதல்ல? எப்படி நுர வருதுங்க? அழுக்கே இல்லைங்க, அதான் நுர வருது. உள்ள போட்டார் லாக்கரில். சாரத்துலேயே 1 கிலோ கிடக்கும் போது சாரம் ஊந்துருமே, என்ன செய்ய? சரி கிளம்புவோம். அதான் ப்ரோ வந்து பீச் வலையில் மீன் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் வந்து பெரிய அளவில் மீன் மாட்டும், ஒரு சில நாள் வந்து மீன் அவ்வளோதான் மாட்டும். ஆனால் இன்றைக்கி வந்து பாறை 1-2 மாட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம பீச் தூண்டியில் பிடிச்ச அளவுக்கு அதில் வரல. நான் உங்களுக்கு மீனை காட்டுறேன் பாருங்கள். பல பீச் வலையில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத. கஜானாலேருந்து இறக்கிட்டு இருக்காரு அந்த இல்லையே, இறக்கிட்டாரு. கொஞ்சம் கிடக்கு வெளியே, பாதி இறக்கிட்டீங்களா? பீச் வலையில் எவ்வளோ தான் பிடிச்சிக்கல மொத்தம்? நல்லா பாருங்க, அதை காட்டுங்க. ஏலே அந்த மீனை காட்டு, மொத்த மீன் காட்டுறா. இதை பாருங்க, நம்ம பீச் தூண்டியில் பிடிச்சது, பீச் வலையில் பிடிச்சதுன்னு எல்லாமே இந்த இதில் கிடக்கு. தம்பியில் கொட்டுறா அப்படின்னதுக்கு அவன் கோவம் போட்டான்னு நினைங்க. எப்படி கொட்டியிருக்கான் பாருங்க, போங்கடா அப்படின்னு கொட்டி விட்டுருக்கான். என்னமோ தெரியாமல் இந்த பீச் தூண்டியில் இந்த சைஸ் போட்ட மீனாக மாட்டிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் இந்த மீன் சைஸ் தான் எதிர்பார்த்தோம், அதுக்கப்புறம் கிடைக்கல. கொஞ்சம் சைஸ் மீனாக தான் மாட்டிச்சு, பரவாயில்ல, நல்ல சைஸ் தான். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய்.